நீங்க இன்னும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலையா? சாட் ஜிபிடினா என்ன? இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இது வெறும் டெக்னிக்கல் ரிலேட்டடா இல்ல நார்மலா இருக்கிற நம்மள மாதிரி பிசினஸ் ஓனர்ஸும் இதை யூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இது நல்லதா கெட்டதா? என்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இது யாருக்கெல்லாம் பயன்படும்? கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இதற்கெல்லாம் விடைபெற இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். வாங்க நாம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன யூஸ் பண்ணலையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது நல்லதா கெட்டதா? கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபிடி அப்படின்னா என்ன? சாட்னா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம என்ன பண்றோம், நார்மலா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா திரும்பி ரிப்ளை வருது. ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் மெசேஜஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம், ஒரு சாட். ஸோ மெசஞ்சர் யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், இது எல்லாமே சாட். ஜிபிடினா என்னங்க? ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரு விஷயத்த நாம கரெக்டா துல்லியமா எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா நாம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு துல்லியமா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ், இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது என்ன அப்படின்னம்னா, பல விஷயங்கள்ல இந்த இணையதளத்துல யாரெல்லாம் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்களோ அதுல இருந்து எது பெஸ்ட்டோ உங்களுக்கு அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நாட் ஓன்லி கண்டென்ட், ஈவன் ஒரு ஐடியில் ஒரு கோடிங் எழுதுறதா இருந்தா கூட உங்க மேல பண்ண முடியும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் என்னென்ன அவங்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள், அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இன்டர்நெட்ல, அதை எல்லாத்தையும் ஒரு அலாசி நம்மளுக்கு கரெக்டான விடையை அது சாட் ஜிபிடி கொடுக்குதுங்க. இதுதாங்க ஜிபிடி. ஸோ ரொம்ப ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை, டெக்னிக்கலாக ரொம்ப பார்க்க வேண்டாம். நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஒரு சர்ச் இன்ஜினுங்க. நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கி ஷூ அப்படின்னோம்னா அதில் என்ன மாதிரியான நைக்கி ஷூ இருக்குது, யாரெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க நைக்கிக்கும் அடிடாஸ்க்கும், இதில் எது பெஸ்ட்டு, கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் என்ன டிஃப்ரென்ஸு, யார் அதிகம் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் கொடுக்கும். இப்போ இதே சாட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கரெக்டாக யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் அந்த கீவேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அதில் எது பெஸ்ட்டு, அது எது நம்மளுக்கு சூட் ஆகும், நம்மளோட queryக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கும். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். சிம்பிளுங்க. அது சர்ச் இன்ஜின், இது ஒரு கண்டென்ட் கிரியேஷன் இன்ஜின், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்மால் பிஸ்னஸுக்கு எப்படி சாட் ஜிபிடி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, நிறைய பேர் சார் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல, அதனால ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தமிழ் நியூ இயர், ஹாப்பி ஆடி, இதோட நிறுத்திக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே நீங்கள் உங்கள் மக்களுக்கு ஒரு விஷயம், ஒரு எஜுகேஷன், ஒரு வேல்யூ அடிஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சாட் ஜிபிடி இஸ் த பெஸ்ட் வே. இதை எப்படியெல்லாம் நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சாட் ஜிபிடிக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா chat.openai.com அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க போய் என்ன பண்ணிக்கணும்னா, chatgpt.comல போய் உங்களோட ஜிமெயில் ஐடி மூலியமா சைன் அப் பண்ணிட்டீங்க. இட்ஸ் நார்மல் ப்ராசஸ். எப்படி ஒரு ஃபேஸ்புக்ல சைன் அப் பண்றோமோ அதே மாதிரி தான், சைன் இன் பண்றோமோ அதே மாதிரி தான். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட இமெயில் ஐடியில நான் சைன் இன் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்ஸ் சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் chat.openai.com அப்படிங்கிற ஒரு இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் அந்த சாட் ஜிபிடியோட ஓப்பனிங் பேஜுங்க. ஓகேங்களா? இதுல 2 வெர்ஷன். இப்ப என்ன வெர்ஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜிபிடியோட 3.5. இதை தாண்டி அட்வான்ஸ்டா
GPT 4 இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா அதுக்கு வந்து நீங்க $20 per month வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஒன்ஸ் இதுல இருந்து நீங்க பல விஷயங்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இதுதான் ஓப்பனிங் பேஜ். இப்ப இதுல பாருங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருமே. ஒரு இமெயில் எப்படி எழுதணும், ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டிஷ் எப்படி ரெக்கமெண்ட் பண்றது, என்ன விஷயம் வந்து நம்ம ChatGPT கிட்ட கரெக்டா கேட்டோம்னா, எந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷனல் கோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்து ஜென்ரேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு 4-5 கோட் இல்ல ஒரு 8 கோட் 9 கோட் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, பட் இது யாருக்கு யூஸ் ஆகும்? The best revenge is massive success. Life is 10% what happens to us and 90% how we react. இதெல்லாம் ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயம். இப்ப இதே விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரைட் 30 inspirational quotes for small business owners அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இப்ப அது எப்படி ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது பாருங்க. இதுதான் எந்த அளவுக்கு நாம ஸ்பெசிபிக்கா பண்றோமோ அந்த அளவுக்கு நாம ஸ்பெசிபிக்கா ரிசல்ட்ஸ் வந்து ChatGPT கிட்ட இருந்து நாம ஈஸியா எடுக்க முடியும். இது ஜெனரிக்கா கொடுத்துரும். இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி, சக்சஸ் பத்தி, ஒரு எந்தூசியாசம் பத்தி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பிசினஸ் ஓனரா என்ன தேவையோ அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 இதுக்கு கொடுக்கும். நீங்க இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் கூட நீங்க கிரியேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா இல்லையா? சோ இந்த அளவுக்கு நாம ஸ்பெசிபிக்கா பண்ண முடியும். இல்ல இதை விட நாம என்ன ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் top 10 child insurance policies in India அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ChatGPT நான் சொன்ன மாதிரியே கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா யாரெல்லாம் கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அந்த கண்டென்ட் எல்லாம் ரேங்க் பண்ணி கீவேர்ட்ஸ்ல கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னம்னா, இது ரிலேட்டடா இந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா யாரெல்லாம் கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அதுல இருந்து பெஸ்டா எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். பட் ஐ டோன்ட் ஹாவ் ரியல் ஆக்சஸ் டு கரண்ட் டேட்டா. கிளியரா சொல்லிடும், இல்லைங்க சாரி நீங்க கேட்கறது வந்து எனக்கு கரெக்டா தெரியல, பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரிலேட்டடா என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிளியரா சொல்லிடும். அதுல டாப் 10 என்ன அப்படிங்கிறது கிளியரா சொல்லிடும். ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஈவன் நம்ம HDFC லைஃப் இன்சூரன்ஸ் அதையும் ஒரு என்ன பண்ணலாம், கம்பேர். ஓகே, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வெர்சஸ் SBI லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா அதோட கம்பாரிசனை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம், எது பெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல கண்டென்ட்ஸ் வந்து உங்க மேல எடுத்து பண்ண முடியும். சோ அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இது எந்த அளவுக்கு உங்களோட பிசினஸ் ரிலேட்டடா நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் த கண்டென்ட் கிரியேஷன். என்ன கண்டென்ட் எனக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, என்ன எஜுகேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஆஸ் ஆஃப் மை லாஸ்ட் நாலேஜ் அப்டேட்டட் இன் 2021 அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன் என்ன, HDFC SBI என்ன, ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, பிரீமியம் அண்ட் காஸ்ட் எப்படி இருக்கு, கவரேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடாவும் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் என்ன பண்ணலாம், ஓலா என்னது, இட்ஸ் கால்ட் பேட்டரி வெஹிக்கிள் வெர்சஸ் ஏத்தர் பேட்டரி வெஹிக்கிள். இதை கூட நாம தாராளமாக போட முடியும். இது நாம ஜென்ரேட் பண்ணா கூட இதுல இருந்து நாம எப்படி மெசேஜஸ் வந்து நாம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது கிளீனா ஸ்கிரிப்டோட நமக்கு கொடுத்துருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ChatGPT-யோட மகிமையே. சோ அந்த அளவுக்கு நம்ம பாருங்க, இப்ப கீழே பாருங்க, ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் இதுவும் அதேதான். என்ன இருக்கு, ஓலா எலக்ட்ரிக்கோட வெஹிக்கிள்ஸோட டிஃபரன்ஸ் என்ன, அதே மாதிரி ஏத்தர் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் என்ன, எல்லா விஷயங்களும் புட்டு 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 வச்சு இதுல நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நாம எடுத்து தாராளமா பண்ணலாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல்ல இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம், இல்ல எந்த ஒரு சர்வீஸ் செக்டர்,
ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டாலிட்டி, டிராவல், டூரிசம், எதுனாலும் சரி தாராளமாக பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ChatGPT இஸ் ஃபார் த குட் ஃபார் ஸ்மால் பிசினஸஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபார் த கண்டென்ட் கிரியேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேணாலும் போடலாம். இதை நாம அப்படியே ஒரு வீடியோவாவும் கன்வெர்ட் பண்ணிக்க நம்ம மேல ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு போஸ்டா கிரியேட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் போட்டு கூட நம்மளால தாராளமா பண்ண முடியும். இல்லைங்க, இதையே எடுத்து ஒரு பிபிடியா கூட நம்ம ரெடி பண்ணி அந்த பிபிடிய ஒரு வீடியோவா போட்டா கூட யூடியூப்ல நம்ம தாராளமா மக்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். இதுதாங்க ChatGPT-யோட உண்மையான யூசேஜ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ChatGPT எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பீப்புளுக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்ல இன்னும் வேற ஏதாவது விஷயம் வேணுமா, தயவு செஞ்சு போடுங்க. உங்களுக்காக அது வீடியோ ஃபார்மேட்ல கண்டிப்பா அது சொல்யூஷன் நாங்கள் கண்டிப்பா கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வரிசையாக காத்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக வரும்போது கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம்.